ஜல்லிக்கட்டுக்கு மாநில அரசு அவசர சட்டம் பிறப்பிக்கலாம் அப்படின்னு மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? பெரிய சட்ட பிரச்சனை, அதை பற்றி ஆராய்ந்துதான் சொல்ல வேண்டும். அவசரப்பட்டு எதுவும் சொல்ல முடியாது. இல்லைங்க, மாநில அரசுக்கு வந்து அதிகாரம் இருக்கிறது, அந்த அதிகாரத்தின்படி அவசர சட்டம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சொன்னா? நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நீங்க சாயங்காலம் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க எழுதிருக்கீங்க, அறிக்கையில எழுதிருக்கீங்க, மாநில அரசு கொண்டு வரலாம்னு எழுதிருக்கீங்க நீங்க சாயங்காலம். அதே தான் அவங்க கேட்குறாங்க. ஐயாவோட அறிக்கையில சொல்லியிருக்காங்க அதை அப்படின்னு. மாநில அரசினுடைய 28வது சட்டப்பிரிவின்படி அந்த அவசர சட்டம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சார்பாக வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி மாநில அரசு கொண்டு வரணும் வாய்ப்புகள் தலைவர் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டை கட்சி சொன்னதே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஜெயலலிதா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா வந்து வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக அமோக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து உங்களோட கருத்து? அது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. வரக்கூடிய தேர்தல்ல திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். தேர்தல் அறிக்கை தயாரிக்கும்படி முடிவு எப்போது வெளியிடப்படும்? திமுக தேர்தல் அறிக்கை வந்து எப்பவுமே வந்து அனைத்து மக்களோட எண்ணங்களை பூர்த்தி செய்ய இருக்கும். இப்போ அந்த தேர்தல் அறிக்கை எப்போ வெளியாகும்? எழுதப்பட்டு வருகிறது. விரைவில் வெளிவரும். ஜல்லிக்கட்டு விவகாரத்துல பாரதிய ஜனதா இரட்டை நிலைப்பாடோடு செயல்படுறதா நீங்க நினைக்கிறீங்களா? நான்